ஏய் போதையா தண்ணி அடிச்சியா? டேய் 5 பேர் அவுட். தண்ணி அடிச்சியா? ஓ ஆமா டேய் இரு. தண்ணி அடிச்சியா? தண்ணி அடிச்சியா? தண்ணி அடிச்சியாடா? டேய் ஒரு குடும்பம் போச்சுடா அங்க பாரு. குடும்பம் போச்சு இரு. எங்க இருந்து வர? எங்க இருந்து வர? எங்க இருந்து வர? பாய் பாய் புடிங்க பாய். எங்க இருந்து வர? செல்போன் எடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, 5 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் டீட்டெயிலாக புரியுது. குடியின் மட்டும் கிடையாது, இப்போ குடியை தவிர இன்னும் நிறைய பல விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்துடுச்சு. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து அந்த அந்த போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல் வராது, எதுவுமே வராது. கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க போதையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து தடுக்கணும் அப்படின்னா அது கவர்மெண்டால தான் முடியும். ஸோ போதை பொருளால் எவ்வளோ குடும்பம் அழியுது, எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போகிறாங்க. அவங்க மட்டும் சாவல, ஆப்போசிட்ல வரவங்களும் செத்து போகிறாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பாதிப்படைகிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிங்க. இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிங்கன்னா அதை இழுத்து மூணுனா போதும், போதை பொருள் எல்லாத்தையும் தடை பண்ணால் போதும். ஸோ அதை ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. மற்ற எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு வந்துடுறீங்க, இதுக்குமே கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும், நிறைய குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ